வாங்க. சரி. ஊட்டியில் இங்கே குன்னூர் தான். குன்னூர்லேயே நம்ம புதுசாக ஆசிரமம் நாங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆசிரமம் உங்களை அங்கே கொண்டு போய் விட்றேன். உங்களுக்கு சாப்பாடு தங்கிறதுக்கு இடம் எல்லாமே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிடுவாங்க. சரியா? நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. சரியா? நீங்கள் பயப்படாதீங்க. இங்கே குன்னூர் தான். ஊட்டியெல்லாம் வேண்டாம். ஊட்டியெல்லாம் ரொம்ப குளிர், தூரம், உடம்பு ஒத்துக்காது. நம்ம ஊர் உங்களுக்கு ஒத்துக்கும்ல. நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விட்றேன். உங்களை பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய பேர் இருக்காங்க இங்கே, உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். சரியா? சரி. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? தேவராஜ். தேவராஜா உங்கள் பேர்? சரி. உங்களுக்கு வேறு யாராவது இருக்காங்களா சொந்தம் இங்கே? யாராவது இருக்காங்களா இங்கே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க? யாருமே இல்லையா? இப்போ உங்களை கேட்டு யாருமே இப்போ நான் உங்களை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்றேன்னா எதுக்கு நீ விட்டேன்னு என்னை வந்து கேள்வி கேட்குற மாதிரி யாரும் வந்து என்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா? இல்லை கேட்குறேன் நான். ஏன்னா நாளைக்கு நான் இப்போ உங்களை கொண்டு போய் விட்றேன்னு வைங்க, நீ யாரை கேட்டு கொண்டு போய் விட்ட அப்படின்ட்டு என்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரும்? நீ தான். உங்கள் பேர் தேவராஜா? சரி, அப்போ நம்ம போகலாமா? இப்போது பைக்கில் உட்காருவீங்களா என் கூட? உட்காருவீங்க தானே பைக்கில்? இல்லை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போட்டா? நம்ம நேராக இப்போ போய் உங்களுக்கு என்ட்ரி போட்டு கொண்டு போய் அங்கே உங்களை சேர்த்து விட்றேன். சரியா? அங்கேயும் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு யார் சொந்தக்காரங்க இருக்காங்களா, எங்கே, எந்த ஊர், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்து வெளியிலலாம் படுத்துட்டு இருப்பீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிடுங்க. சரியா? இப்போ அவங்க வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. சரி, நம்ம போகலாமா? பைக் நிற்கிது. இப்போ பைக்கில் போயிடலாமா? ஆட்டோவில் போயிடலாமா? பைக்கில் உட்கார முடியாதா? சரி, ஆட்டோலேயே போயிடலாமா? சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து ஐயா தேவராஜ் ஐயா. இதுதான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துட்டு இருந்தார். கேட்டதுக்கு இவருக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, விசாரித்து பார்த்ததில் அவருக்கு உண்மையாலுமே யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பிரச்சனைன்னு தெரில, வெளியே வந்துட்டார். ரொம்ப கொஞ்சம் 2-3 டைம் அம்மா பார்த்துருக்காங்க. இங்கே தான் வீட்டுக்கிட்ட தான் இருந்திருக்காரு. சரி, இப்போது விசாரித்து பார்த்ததில் அவருக்கு யாரும் இல்லை, பாவம், வயசானவர் வேறு. பாருங்க எப்படி குறுக்குறி உட்காந்துருக்கிறாரு. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம இவரை இன்னைக்கு கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து போகிறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க இவருக்காகவும். நம்ம ஆசிரமத்தில் சேர்த்துட்டு உங்களுக்கு அப்டேட்டை நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவரை நம்ம சேர்க்க போகிறோம். அம்மாவும் வராங்க கூட. நானும் அம்மா 2 பேர் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக நான் கேப்சர் பண்ணுறேன்னா, நமக்கு ஒரு ப்ரூஃப்காக, ஆதாரத்துக்காக. அவன் இவர் யாரும் இல்லாதவர், நாளை பின்ன நமக்கும் இதனால் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. அதே மாதிரி இதை பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த நோக்கத்தினாலையும் இதை மாதிரி நம்ம பண்ணுறோம். சரி, ஃபுல் அப்டேட்டை நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தாங்கய்யா, இந்தாங்க. காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா காலையில்? என்ன சாப்பிட்டீங்க? ஹலோ, குணா எங்கே இருக்கிற நீ? வேலையிலே இவர் என்ன இங்கே வந்து படுத்துட்டு ஒரே தலை சுற்றலும் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. என்ன சாப்பிட்ற? வேணான்றாரு. நான் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பெரியவரை வந்து நம்ம இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாப்புல. பேர் வந்து போயர் ஆம்புலன்ஸ். அதனால் நம்ம இப்போ அவர் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்.
அம்மா வந்து இவருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்காங்க. சாப்பிடலையம்மா கலக்கிறது வாங்கி போயிருக்காங்க அம்மா. ஸோ நம்ம கூட தான் இருக்கார். அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இனி ஒரு 5 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிட்டு அந்த ஹோமில் ஆசிரமத்தில் நம்ம இவரை சேர்த்துடலாம். ஓகே, அட்மிஷன் போட்டுடலாம். இங்கே போட்டுடலாங்களா? ஓபி சீட்டை மட்டும் ஓபி சீட்டா? எழுபது. நீட்டாக அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடலாம். பார்த்து வாங்க. மெதுவா நடக்கு. பேசியாச்சு அவர்கிட்ட. சரி, அவர் தான் இங்கே. சரி, அங்கே போய் அட்மிஷன் ஆகிக்கோங்க. சரி, அங்கே மேலே அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு மேலே இல்லைங்களா? அந்த நியூ பில்டிங் அந்த எழுதி வச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்போ இப்போ அட்மிஷனை அங்கே போடணுங்களா இல்லை நீங்கள் போட்டு? நான் இப்போ போட்டு தரேன். சரி, ஓகே. அட்மிஷன் வேணுமா? சரி, அப்போ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. யாரு கொடுங்க, நான் சொல்றேன். அவங்க பேச முடியாதுன்னு சொல்றேன். கொடுங்க, பேச முடியாது, கொடுங்க. பிளட் டெஸ்ட் ஒரு வாட்டி கொடுத்துட்டு போயிட்டுங்க. பிளட் டெஸ்ட்டுங்களா? அட்மிஷன் போட்டிருக்கு. சரிங்க, ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும், பிளட் மட்டும் லேப்லைங்களா? லேபில். சரி, என்ன சார்? சரி, கொடுத்துட்டு போயிடுங்க. சரி, அட்மிஷன் ஆகிக்கோங்க. ஐயா வாங்க, அட்மிஷன் ஆகிக்கோங்க. வாங்க, நம்ம ஹோமுக்கு போகலாம். வாங்க. ஏதோ சண்டை தான் போட்டு வந்துருக்கோம். ஓகே, அட்மிஷன் ஆயாச்சு. ब्लड टेस्ट पाके तो उठा का लाल जग பயப்படாதீங்க. லூசா மெதுவா வைங்க. இல்லைக்கா, வெறும் பிளட் மட்டும். இல்லை எழுதியிருக்காருங்களா யூரின்? இல்லை இல்லை, அட்மிஷன் அங்கே புதுசாக ஆசிரமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அட்மிஷன். மையம்
ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கொண்டு போய் சேர்த்துற இடம். சல் புலாலக் சல். ரிசப்ஷன் எங்கம்மா இருக்கு? உள்ள இருக்கா? இப்படித்தான் இருக்கு. ஆமாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டயட் சீட் வேணும்னு இருக்காங்க. அது வாங்கிறதுக்காக வந்தோம். இது இல்லை, இது இல்லாமல் டயட் சீட் அப்படி வேணுமாமா. ஸோ அதை வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே இல்லை, இதுதான் இதுக்கு மேலே உங்கள் பெட்டு. சரியா? இதுதான் உங்கள் பெட்டு. இதுதான் உங்கள் பெட்டுன்னு. சரியா? अच्छा, तुझा कुछ चेक खड़ी फोटो उठाको. ஒரு வழியா விட்டாச்சு, சேர்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அவ்வளோதான். கருணை இல்லம், गवर्नमेंट हॉस्पिटल का. ओके फ्रेंड्स, नेक्स्ट रेस्क्यूला பார்க்கலாம்.